கடவுள் மனிதரின் உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து வைத்துள்ளார். மனிதருக்கு உதவி செய்வதற்காக ஒவ்வொருவருக்கும் மனம் என்னும் ஒவ்வொரு உதவியாளரையும் ஒழுங்கு செய்து கொடுத்துள்ளார். நல்லெண்ணம் என்னும் கருவியையும் வைத்திருக்கிறார். மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடத்துவது அவரவர் திறமையில் தங்கியுள்ளது. நாளாந்த தீர்மானம் எதுவாக இருந்தாலும் நல்லெண்ணத்துடன் மேற்கொள்ளப்பட்டு எல்லா செயல்களும் நல்லெண்ணத்துடன் நிறைவேற்றப்படுமானால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். சில வேளைகளில் எது சரியான நல்லெண்ணம் என நிச்சயிக்க முடியாத தவறுகள் ஏற்படுமாக இருந்தால் அதனால் துன்பம் வருவதை தடுக்க முடியாது. தவறுகள் அவ்வப்பொழுது இனங்காணப்பட்டு சரியான நல்லெண்ணம் பேணப்படுமானால் மேற்கொண்டு துன்பம் ஏற்படுவதை தவிர்க்க முடியும். நல்லெண்ண தீர்மானம் எடுக்கும்போது சில விடயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உடல் என்பது ஆன்மா வாழ்வதற்காக கடவுளால் கொடுக்கப்பட்ட வீடு. அது சரியாக பேணப்பட வேண்டும். உடல் உறுப்புகளினதும் மனத்தினதும் சுகம் பேணப்பட வேண்டும். உடலும் மனமும் சுகமாக இருந்தால் மட்டுமே வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். உணவு நுகர்ச்சியும் சுகாதார பழக்க வழக்கங்களும் நல்லெண்ணம் கொண்டதாக அமைய வேண்டும் என்பது மட்டுமன்றி வாழ்க்கையின் சாதனை இலக்கு நிறைவை அடையும் வரை சில விடயங்களில் அற்ப இன்பத்தை கொடுக்கும் சில விடயங்களில் மன அடக்கம் வேண்டும். அவற்றை பிறர் அறிய வெளிப்படுத்துவதால் உமக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவை உன் நல்வாழ்வுக்கு இடையூறாக அமையலாம். இயலுமை உள்ளபோது முடிந்த அளவுக்கு நெறிமுறையாக உழைக்க வேண்டும். உன் வருமானத்தின் அளவு, சொத்தின் அளவு, செல்வத்தின் அளவு எல்லோருக்கும் தெரிந்தால் நான் பணம் படைத்தவன், செல்வந்தன் என்று உன் மனதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் அது நல்லெண்ண நோக்கத்தை நிறைவேற்ற மாட்டாது. மற்றவருக்கு பொறாமை ஏற்பட காரணமாகும். அது பிறருக்கும் உனக்கும் தீங்கு ஏற்பட காரணமாகலாம். அதுபோல முயற்சியின்றி இலட்சியமின்றி நல்வாழ்வென்பது இல்லை. உன் இலட்சியத்துக்கு முயற்சிக்கு வெளியிலிருந்து தடைகள் ஏற்படாது இருக்க வேண்டுமானால் நான் அதை சாதிப்பேன், அதனை செய்ய போகிறேன் என்று எல்லோரிடமும் பெருமை அடித்துக் கொள்வதால் சிறிய இன்பம் ஏற்படும் என்பது உண்மைதான். ஆனால் இலட்சியம் நிறைவேறும் வரை அதனை பகிரங்கப்படுத்தக்கூடாது. வேறு நபர்களும் உனது முயற்சிக்கு சவாலாகலாம் அல்லது நீர் சிலரால் கேலி செய்யப்படலாம். சாதனை படைக்கும் முன் தம்பட்டம் அடித்தல் வெற்றியை தேடித்தராது. தளராத மனமும் இடைவிடாத முயற்சியும் மட்டுமே சாதனை படைக்க காரணமாகும். குடும்ப பிரச்சனைகள் இல்லாத ஒரு குடும்பமும் உலகில் இல்லை. இருக்கும் வறுமை, கடன், பிள்ளைகளின் பிரச்சனைகள், துணையுடன் ஏற்படும் அபிப்பிராய வேறுபாடுகள் வேற்றி நபர்களுக்கு தெரிய வருதல் கூடாது. அவற்றை நண்பரிடமோ உறவினரிடமோ சொல்லி மன ஆறுதல் அடைய நினைத்தால் அது நல்லெண்ணமாகாது. அது மனக்குழப்பம் அதிகரிப்பதற்கு காரணமாக அமையுமே அன்றி உமக்கோ பிறருக்கோ நன்மையாகாது. அவை மனக்குழப்பம் அதிகரிக்க காரணமாகும். நீர் மன அமைதிக்காக நம்பிக்கையானவர்களுக்குத்தான் சொன்னதாக நினைக்கலாம். அது பரகசியமாக ஆகிவிடலாம். அது குடும்பத்தில் வேறு குழப்பத்தை ஏற்படுத்தி விடலாம். உன் மனக்குழப்பத்துக்கான காரணத்தை சிந்தித்து அறிந்து அதனை நல்லெண்ணத்துடன் மனக்குழப்பத்தை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மிகவும் நம்பகரமானவர்களிடம் உதவி கோரலாமே தவிர பிரச்சனைகளை கூறக்கூடாது. அது நல்லெண்ணம் ஆகாது. நீர் தான தர்மங்களை செய்வதால் உங்கள் மனதுக்கு இன்பம் உண்டு, மதிப்புண்டு, மகிழ்ச்சியுண்டு, மற்றவருக்கு நன்மை உண்டு, இல்லாமல் இல்லை. பிற தகுதியில்லாதவருக்கு கொடுக்கும் தான தர்மங்கள் நல்லெண்ணம் ஆகாது. அத்தோடு விளம்பரத்துக்காக பெருமைக்காக கொடுக்கும் தான தர்மங்களை விட உண்மையாக தான தர்மம் பெற வேண்டியவர்களுக்கு கொடுக்கும் தான தர்மத்துக்கு அதிகமான மதிப்பெண்ணை கடவுள் அளிப்பார். ஒரு கை கொடுப்பதை அடுத்த கைக்கு தெரியக்கூடாது. அது யாருக்கும் தெரியாதென்றில்லை. கடவுள் அதனை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ரகசியம் உனக்கு அவசியமான சந்தர்ப்பத்தில் கடவுள் போல உதவி வழங்கும். உங்கள் பலவீனம் மற்றவருக்கு தெரியக்கூடாது. முடியாததை முடியாதென்று ஏற்றுக்கொள்ளுதல் அது நல்ல பண்பாகாது. அதனை கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். உனக்கும் ஏற்புடைய ஏதோ ஒரு ஆற்றலை கடவுள் வைத்திருக்கிறார். அதனை நீதான் காண வேண்டும். நீர் இயலாதவன் அல்ல, பலவீனமானவன் அல்ல. மன உறுதி வேண்டும். நல்லெண்ணம் என்னும் கடவுள் பலத்தை உனக்கு அளிப்பார். திடமான நம்பிக்கை கொள்ளு. உங்கள் பலவீனம் மற்றவருக்கு தெரிந்தால் நீர் அவமானப்படவும் காரணமாகலாம். உமக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் மறுக்கப்படலாம்.
மறக்கவும் காரணமாகலாம். தன்னம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுவே நல்லெண்ணமாகும். நீ பலசாலி என்று தெரிந்தால் உன்னோட சண்டைக்கு வர மாட்டார்கள். நீ கடன் தீர்க்க முடியாதவன் என அறிந்தால் உனக்கு கடன் தர ஒருவரும் முன்வர மாட்டார்கள். நீ பலமானவன் என அறிந்திருந்தால் மட்டுமே உன்னை மதிப்பார்கள். இல்லாவிடில் உயிரில்லா உடம்பில் இருந்த உண்ணி விலகுவது போல அன்பர்களும் நண்பர்களும் உன்னை விட்டு விலகி விடுவார்கள். தனிமைப்படுத்தப்படுவாய். உன் பலவீனத்தை பகிரங்கப்படுத்துதல் நல்லெண்ணமாகாது. நல்லெண்ணம் என்னும் கடவுள் உன்னுடன் இருக்கிறார். நீ ஒருபோதும் தனிமைப்பட மாட்டாய். எதற்கும் உன் பலவீனத்தை வெளிப்படுத்துதல் எந்த வகையிலும் உனக்கு நன்மை தராது. நீர் ஓர் உன் இலட்சியத்தில் வெற்றி அடைந்து விட்டீர் என்றால் அவசரப்படக்கூடாது. அதனை பலமுறை பரீட்சித்து பார்க்க வேண்டும். அதன் பிறகு அதனை வெளிப்படுத்த வேண்டும். அதுவரை அதனை ரகசியம் பேண வேண்டும். அதுதான் நல்லெண்ணமாகும். இல்லாவிடில் அந்த கண்டுபிடிப்பு பலருக்கு துன்பத்தை ஏற்படுத்தலாம். அது மட்டுமன்றி உன் சாதனையை வேறொருவர் திருத்தி தான் சாதனையாளர் என்ற மதிப்பை நல்லெண்ணமின்றி தனதாக்கிக் கொள்ளலாம். அதற்காகவே மனிதர்கள் தன் கண்டுபிடிப்பை சட்டத்தின் கீழ் பதிவு செய்து தமது உரிமையாக்கிக் கொள்கின்றார்கள். இதுவும் நல்லெண்ண செயலாகவே கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் ஆன்மீக குருவோ வைத்தியரோ உங்களுக்காக வழங்கிய விசேட ஆலோசனைகளை நீங்கள் பிறருக்கு பகிரங்கப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. அது பிறருக்கு பயன்படாது. அது பகிரங்கப்படுத்தப்படுமானால் அது உன் மனச்சுமையை மேலும் அதிகரிக்கலாம். உயிர்கள் மேற்கொண்டுள்ள அன்பை வெளிப்படையாக அள்ளிச் சொறி. அது நல்லெண்ணமாகும். நல்லெண்ணம் தன்னலத்துடன் பொது நோக்கமுடையது. மறைவிடத்தில் அனுபவிக்க வேண்டிய இன்பத்தை பொது இடத்தில் அனுபவித்தல் சுதந்திரமாகாது. இன்பத்தை அதிகரிப்பதும் ஆகாது. அதனால் அது அடுத்தவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தும் என்பதால் நல்லெண்ணமாகாது. அந்த இன்பத்தை மறைவிடத்திலேயே அனுபவிக்க வேண்டும் என்பதில் கவனமாக இரு. இப்பூவுலகு துன்பமும் இன்பமும் கலந்தது. இதற்கு காரணம் நல்லெண்ணமற்ற செயல்கள் ஆகும். முற்பிறப்பில் செய்த வினைகளையும் இப்பிறப்பில் அனுபவித்து தீர்க்க வேண்டியிருப்பதே அதற்கான காரணமாகும். முற்பிறப்பில் யாரையாவது அவமானப்படுத்தி இருந்தால் இப்பிறப்பில் நீர் அவமானப்படுத்தப்படுவாய். அதற்காக நீர் இப்பிறப்பில் பழிவாங்க துடிக்கக்கூடாது. பழைய செய்வினை பாக்கி கடன் தீர்க்கப்பட்டு விட்டதென நினைக்க வேண்டும். அது தொடர்பில் எதிர்விளைவு காட்டினால் அவமானமும் துன்பமும் மேலும் மேலும் அதிகரிப்பதோடு மேலும் பகிரங்கப்படுத்தப்படுமே அன்றி நன்மை ஏற்பட்டு விடாது. அதற்கு நல்லெண்ண முறையில் தீர்வு காண்பதும் பொறுமை காத்தலுமே நல்லெண்ணமாகும் என்பது முத்தியா முனிவர் கருத்தாகும்.